அது வந்து அவர் வந்து ஒரு நடிகருங்கிறதுனால ஆடினார். இப்போ எல்லாரும் ஏன் இப்போ ஸ்டாலின் போய் மேடையில் ஆடலையா? இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல ஒரு பாடகர் பாடுனனால அவர் ஆடினார். ஒரு கட்சியின் தலைவர் நடனம் ஆடுறது வந்து தப்புன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது அது தப்பான விஷயம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்துறாரு. அதுதான் உண்மை. அதுக்காக அவர் ஆடுறாரு பிடிக்கிறாரு அது வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறது அது தவறு. டான்ஸ் ஆடுறது ஒரு நல்ல விஷயம். அவர் ரசிகர்களாக இருக்காங்க. அந்த ரசிகர்கள் அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு அது ரசிக்காதவங்களுக்கு அது பிடிக்காது. அது ஏடிஎம்கே பீரியடில் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு 40 பேர் இறந்தாங்க. அந்த மாதிரி இதே ஒரு கணக்காக கொண்டு போயிட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ யார் எந்த கட்சிக்கு வந்தாலும் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் நடிக்கும் போது அவர் நடிகர் இல்லை, நடிகர் இருந்து தான் டான்ஸ் ஆடி பழக்கம் தானே அவருக்கு. ஆடுறவர் போய் ஆடாதவங்க இப்படி ஆடாமல் இருப்பாங்க. ஆடிதானே ஆவார் அவரு. மில்கி மிஸ்ட் கௌகி. தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் நடனம் ஆடிக்காரு. அதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கலாம். இப்போங்க பிஜேபியுடைய தமிழ் மாநிலத்தோட தலைவர் டான்ஸ் ஆடினார். அது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. தெரியுமோ தெரியாதோ தெரியாதுங்க. டான்ஸ் ஆடுறதை பற்றிலாம் இல்லை. ஒரு தலைவர் டான்ஸ் ஆடக்கூடாதுங்க. அதான் ஒரு கட்சியுடைய தலைவர் டான்ஸ் ஆடுறது வரவேற்கத்தக்கது இல்லை. அப்படி இருந்தாலும் திமுகவோட எதிரிலாம் யாருமே கிடையாது. எதிரின்னு நினைச்சு எல்லாமே அழிஞ்சு போனது தான் ஒரு சரித்திரமே. அது வந்து அவர் வந்து ஒரு நடிகருங்கிறதுனால ஆடினார். இப்போ எல்லாரும் ஏன் இப்போ ஸ்டாலின் போய் மேடையில் ஆடலையா? இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல ஒரு பாடகர் பாடுனனால அவர் ஆடினார். இதெல்லாம் வந்து ஒரு இது குற்றமாக சொல்ல முடியாது. அரசியல் அதனால டான்ஸ் ஆடுற ஒரு நடிகர் வந்து டான்ஸ் ஆடுறாரு, ஒரு அரசியலுக்கு வந்தவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அரசியலுக்கு வந்து அவர் 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிட்டாலே 3ஆம் ஆண்டு கொண்டாடுறாங்க. அது எப்படி அரசியலுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்? தம்பி விஜய்க்கு நிதானம் இல்லை. ஏன்னு கேட்டா இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல எவ்வளவு பெரிய கட்சியாலும் உன்னோட ஒரு சேர்ந்தா நிக்க முடியும் இல்லைங்களா? உன்னோட ஒரு சேர்ந்தா நிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஆனா அவர் தன்னிச்சா பண்றது அவ்வளவு பெரிய அதிகாரம் வலுவு அவருக்கு இல்லை. என்னுடைய கருத்து. நடனம் ஆடுறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் நடனம் ஆடுறது வந்து தப்புன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது தப்பான விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாரும் நடனம் ஆடுறது, மற்ற கட்சிக்காரங்களும் நடனம் ஆடுறது நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ இவர் டான்ஸ் ஆடுறாரு, அதனால கட்சியோட ஆளுமை இல்லை அப்படி சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது நல்ல கரெக்டான கருத்து இல்லை. டிவிகே கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்னம் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நல்ல விஷயம். அது இல்லாமல் விசில் சின்னம் கொடுத்த உடனே சில நியூசன்ஸ் வந்த மாதிரி நிறைய தகவல் வந்துச்சு. விசில் அடித்து எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் தவிர்த்துட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயம் தவிர்த்து நல்ல வழியில் போனால் எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்துறாரு. அதுதான் உண்மை. அதுக்காக அவர் ஆடுறாரு பிடிக்கிறாரு அது வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறது அது தவறு. மக்களுக்காக மக்களை சந்தோஷப்படுத்துறாரு. அதுதான். அதனால முன்னுக்கு வரலாம், வந்தால் நல்லா மக்களுக்கு நல்லா செய்யல அப்படிங்கிற ஒரு கருத்து அவர் நினைக்கிறாரு. இதுதான் உண்மை. அவர் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. சரி, அதை பற்றி உங்களோட கருத்து? நாங்கள் அவர் வரணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிறது மக்களோட தீர்ப்பு. அதனால் அது செய்கிறது நல்லதுங்க. அவர் வரணும். கரூர் விஷயம் நிறைய உயிரிழப்பு நடந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய அளவில் வருத்தமே தெரிவிக்கல இந்த மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. அது அந்த நேரத்துக்கு யாருக்குமே அது சொல்ல முடியாதுங்க. அவர் வெளியே வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதுக்காக வரல. மக்கள் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவருக்கே ஒரு மனசு குழப்பராசம் ஆயிடுச்சு. அதுதான் நடந்தது. அவர் வேணும்னு வெளியே வரல. இதுதான் நடந்தது. நல்லது செய்வாருங்க, கன்ஃபார்மாக செய்வார். நடனம் நல்லா இருக்கு. இப்போதான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் அவரை வந்து நல்லா வளர்றதுக்கு வரவேற்கிறேன். அவர் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? விசில் சின்னம் வந்து நல்ல சின்னம் தான். ஏன்னா எல்லாரும் அறிமுகப்படுத்தக்கூடிய சின்னம். டக்குன்னு எளிதாக ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கக்கூடிய சின்னமாக இருக்குது. புரிஞ்சுக்கலாம். நம்முடைய பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குது. இப்போ விஜய் வந்து அவரால் அங்கே 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து சரியான கூற்று இல்லை. அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி இல்லைங்களா? பார்க்க போகிற பொதுவான மனுஷனுக்கு அவங்களுக்கு அந்த சேஃப் இருக்கணும். அதனால் இவங்களால தான் காரணம். யாரையும் நம்ம அதை மற்றவங்க மேலே அந்த பழியை போட முடியாது. மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும்.
யார் வேணாலும் பிடிச்சிருக்கலாம், யாரையும் தெரிஞ்சுக்கலாம். பட் மக்கள் அவங்க சேஃபாக பார்த்துருக்கணும். அதனால அவங்க பாதிப்பு வந்து நான் குறிப்பிட்ட இவர் விஜய் தான் காரணம், இல்லை இந்த கவர்மெண்ட் காரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. பிற்பாடு அவருக்கு விசில் சின்னம் அப்படின்றது அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன சின்னன்ட்டு என்ன பண்ணுறாங்க, தேர்தல் கமிஷன் நிர்ணயிக்குது. அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு கிடையாது. பிற்பாடு அவர் வந்து டான்ஸ் ஆடினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. இயல்பாகவே அவர் ஒரு நடிகர். அவர் எந்த பின்னணித்தில் வந்தார் அதை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துகிறார். அவர் திரையுலகத்தில் அவர் டான்ஸ் ஆடுவார் தெரிஞ்சு தானே தலைவராக ஏற்றுக்கிறாங்க. ஸோ அவர் டான்ஸ் ஆடினாரு, விசில் அடிக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கமெண்ட் இல்லை. இது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே. அவர் தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் உள்ளவர் தான் என்ன பண்ணுறாங்க, தலைவராக தெரிவு செய்கிறவங்க. அது மக்களுடைய இது. அது தேர்தலுக்கு பிற்பாடு தான் அதனுடைய முடிவுகள் தெரியும். முடிவுறதுக்கு முன்னாடி நாம் வந்து யாரையும் என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ நமக்கு உரிமை கிடையாது. விசில் சின்ன குத்துதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். அதில் ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க, அவருக்கு ஒரு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் விசில் சின்னம் எப்படின்றது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 3வது நாள் தொடக்க விழாவில் மேடையிலே விஜய் அவர்கள் நிறமான சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அவரு ஆனது அவருடைய விருப்பம், அது நல்ல விஷயம் தானே. ஒரு தலைவர், அவ்வளோ பெரிய தலைவர் இப்போ தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர் மேடையில் ஆடி இருக்காரு, அவர் விருப்பப்பட்டு ஆகாது. அதில் கட்சி தலைவர் இப்படி மேடையில டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் இல்லை. டான்ஸ் ஆடுறது ஒரு நல்ல விஷயம். அவர் ரசிகர்களாக இருக்காங்க, அந்த ரசிகர்கள் அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு அது ரசிகாதவங்களுக்கு அது பிடிக்காது, அது ரசிகர்களுக்கும் பிடிக்கும். அவருக்கு பிடிக்காதவங்களை பற்றி கவலைப்படல, பிடிச்சவங்களுக்காக ஆடி இருக்காரு. கரூர் உயிரிழப்புல அவர் வருத்தமே தெரிவிக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பொறுப்பு தான். அது அவருக்கும் அது பொறுப்பு இருக்குது தான். அவர் ஒரு கதாநாயகனில் தான் பிடிக்கும். அவர் ஒரு டான்ஸர், அதுவும் ரொம்ப பிடிக்கும். கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுவும் ரொம்ப பிடிக்கும். விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வந்து யார் ஓட்டு போடுவோம்னா டிவிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். கரூர் விஷயத்துல 40 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆமாங்க. அதுக்கு பெருசா எந்த வருத்தம் தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. ஆமாம், வருத்தம் தெரிவிக்கல தான். ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே பீரியடில் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு 40 பேர் இறந்தாங்க. அந்த மாதிரி இதே ஒரு கணக்காக கொண்டு போயிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ யார் எந்த கட்சிக்கு வந்தாலும் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் நடிகர், அவர் டான்ஸ் ஆடுறாரு, அது காமன் தானே. நடிகர் எப்பவுமே ஒரு இது. ஆனால் அதில் அதை பற்றி ஒன்றும் பெரிய ஸ்பெஷல். கட்சிக்கு தலைவராக இருக்காரு. கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் நடிகர் தானே. அதனால ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதுல அது ஒரு பெரிய விஷயம். அவர் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? நல்லது. கரூர் வழக்குல ஆ, நிறைய பேர் வந்து டான்ஸ் சொல்றாங்க. ம். அதுக்கு ஒரு வருத்தமே தெரிவிக்கலன்றது மக்கள் கருத்து. அவர் வருத்தம் தெரிவிச்சாருன்னு நான் நிறைய பேருக்கு தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பேருக்கு ரொம்ப அது வருத்தம் தெரிவிக்கலன்னா அவங்கள எல்லாரும் கூட்டு போய் ஒரு வாட்டி அழிதார சொல்லி இப்போ நம்மள பேப்பரில் படிக்கலையா? இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல போய் பார்க்கல, நீங்க வர வச்சு பார்க்கல. நேரில் போய் பார்க்கலன்னா யாருக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஒரு அச்சம் இருக்குல்ல, அதனால போய் பார்க்கல. வந்து கூட்டு வந்து பார்த்தாரு, மொத்தம் பார்க்காத இருந்தாரா? இப்போ ரெட்டலைன்னா அம்மா கட்சின்னா ரெட்டலை. இப்போ அவங்களுக்கு இந்த இலையோட அடையாளம். கருணாநிதினா உதயசூரியன். இப்போ அது ஒரு அடையாளம். அண்ணாவுக்கும் அதே மாதிரி தான். அண்ணாவுக்கு வந்து அந்த கட்சியில் இல்லை 3 பேர் துணையாக இருந்தாங்கனாலும் அந்த 3 கலரு அது கட்சி. அது மாதிரி இவருக்கு விசில் ஒரு அடையாளம். அதனால ஒரு நடிகர் வந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னா ஜெயலலிதா நடிகர் தான் டான்ஸ் ஆடினாங்க. கருணாநிதி ஒரு கதை ஆசிரியர், அவரும் நடிச்சிருக்காரு ஒரு படம். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது, பார்த்துருக்கணும். இப்போ அவரும் நடிச்சிருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் நடிக்கும் போது அவர் நடிகர் இல்லை, நடிகர் இருந்து தான் டான்ஸ் ஆடி பழக்கம் தானே அவருக்கு. ஆடுறவர் போய் ஆடாதவங்க இப்படி ஆடாமல் இருப்பாங்க. ஆடிதானே அவரு அவர் வருத்தம் தெரிவிக்கிறதும் இல்லை. எந்த ஒரு உயிர் போனாலும், இப்போ நீங்களும் ஒரு உயிர் போனால் கூட சரி, திமுக சரி அதிமுக சரி யாரும் சரி, யாருன்னா ஒரு உயிர் போனால் கூட என்ன பண்ணாங்க, ஐயோ நான் இப்படி ஆச்சுன்னு. அதே மாதிரி அவருக்கு ஆச்சு, அவருக்கும் ஃபீல் பண்ணி கவலைப்பட்டாரு. இனிமேல் அது மாதிரி நடக்காது. எல்லாம் பக்கபலமாக இப்போ நடந்த மீட்டிங்லேயும் எல்லாமே ரெடியாக தண்ணி கிண்ணி சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. அந்த திமுகவில் காட்டினாங்களே, ஹாட் பாக்ஸ் கொடுத்தாரு, சுட சுட பிரியாணி கொடுத்தாரு, வாட்டர் கேன் கொடுத்தாரு, பிஸ்கெட் கொடுத்தாருன்னு. அப்போ நீங்கள் சொல்லும் போதான் அதே வாட்டர் கேன் வந்து நீங்கள் ஆளை கூட்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே,
ஜனங்களா ஒரு மாசம் சம்பளத்தை ஒரு நாள் கூலியை விட்டுட்டு அவரை பார்க்க வரோம். எதனாலன்னா இவர் வர்றதுக்காக நல்ல இல்ல, இவர் வந்தா ஒரு மாற்றம், மாற்றத்துக்காக நாங்க கேட்குறோம். தலைமுறை வருது, அந்த தலைமுறையும் ஒண்ணுமே எங்களுக்கு செய்ய போறது நாங்க பார்த்துக்கிறோம். வரும் தலைமுறை என்ன பண்ணா, இப்போ ஒருவர் என்ன பண்ணுவார், எத்தனை ஏழைகளை பார்ப்பாரு. இவர் ஏழையோட வந்து அவர் வந்து ரீடிங்ல வராது. அப்போ நம்ம அவர் கஷ்டம் தெரியுது, அவரும் நம்மளுக்கு ரீடிங் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. எனக்கு ஏன்னா இன்னைய சூழ்நிலைக்கு திமுக தான், என்னை பொறுத்தளவு திமுக தான். இதை விட நல்லா செஞ்சா நிச்சயமாக விஜய் வரலாம், மாற்றுக்கிறது இல்லை, சான்ஸ் இருக்கு. அவர் விசில் சின்ன கொடுத்துருக்காங்க, அதை பத்தி என்ன புரியுது. விசில் சின்ன கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியான சின்ன சரியில்லைம்மா என்னை பொறுத்தளவு. ஏன்னா இளைஞர்கள் இப்போ பெண்கள் இருக்க பெண்களுடைய மானியம் பாரத பூமி இது, அதுவும் அதிகமாக பாரத பூமியில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. பெண்களை விசில் அடித்து பெண்களை இழிவாப்படுத்தினா நாளைக்கு கேஸ் மேலே கேஸ் போயிடும். அது ஒன்று தான் தப்பு. மற்றபடி வேட்பாளர்கள்லாம் நல்ல விதமாக பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். விஜய் பற்றி நான் எனக்கு குறையும் சொல்ல, நல்லவர் தான், கொஞ்சம் போராடணும். ஏன்னா திமுகவை தான் போராடணும், வேற யார்ட்டையும் நீ போராட வேண்டிய தேவையில்லை. திமுகவுக்கு நேரடி போட்டி நான் தான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. பார்க்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் எலெக்ஷன் வரப்போகுது. ரிசல்ட் வந்து தான் சொல்ல முடியும், போட்டியா தோல்வியான்னு. வெற்றியா தோல்வியாங்கிற யாரும் என்னை பொறுத்தளவு நான் சொல்ல வேண்டிய கடமை. கரூர் விஷயம் உயிரிழப்புல ஒரு வருத்தப்படைகள் சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க, கரூர் 41 பேர் சொன்னாங்க, அதுல அவர் வருத்தமே தெரிவிக்கல. ஆமா அது உண்மைதானே. ஒரு இறப்புங்கிறது எவ்வளவு மோசமானது. ஏன்னா உங்களை மாதிரி குழந்தைகள் தான் சாவு. ஏன்னா உங்களை மாதிரி வயசானவங்க செத்தா கூட 50 வயசு மேலே செத்தா கூட பிரச்சனை இல்லை, குழந்தைகள் சாகுது. குழந்தைகள் சாகும்போது யாருமே, நீங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான், பெற்ற தாய் தப்பு எவ்வளோ. நீ பணம் கொடுக்குற பிரச்சனை இல்லை, பணங்கள்லாம் ஒரு இன்னைக்கு இந்த காலத்தில் பணம் பையெல்லாம் அவன் படிச்சு தான் இருக்கான். படித்தவன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான கல்வி படித்தவங்க வந்து அதிகம். இந்த உயர்கல்வி வெறும் போயாச்சு. அப்படி இருக்கும்போது பணங்கிறது நமக்கு தேவையில்லாது, அப்பாற்பட்டது. பணம் அத்தியாவசிய பொருள் தான், அது அப்பாற்பட்டது, அவங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் கொடுக்குற வரைக்கும் நல்லதான்னு நினைக்கிறேன் நானும். ஏன்னா அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, அந்த சூழ்நிலை எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அவங்களுக்கு இந்த நேரத்தில் பணம் உதவி பண்ணலாம். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.